அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிஎஸ் அப்படின்னு நிறுவனம் வந்து அவங்களோட 2019 டிவிஎஸ் ஓட ஸ்கூட்டி பெப் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி ஸ்கூட்டர் அப்படின்றது ஒரு பேரை வந்து ஸ்கூட்டி அப்படின்னு பலரும் வந்து மாத்தி சொல்றதுக்கு ஒரு காரணமா இருந்த ஒரு முக்கியமான ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ் நிறுவனத்தோட ஸ்கூட்டி பெப் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டரை பத்தி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் வந்து பல ஆண்டுகளா விற்பனை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து 25 வருடங்களாவே வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து விற்பனை இருக்கு. அந்த 25 வருஷத்தை வந்து கொண்டாடும் விதமாக வந்து பாத்தீங்கன்னா 2019 ஸ்கூட்டி பெப் அப்படின்ற ஸ்கூட்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த பழைய ஸ்கூட்டருக்கும் இல்ல புது ஸ்கூட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் பிளஸ் அப்படின்ற ஒரு புதிய வேரியன்ட் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த புதிய வேரியன்ட்ல வந்து ஸ்பெஷலா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் வந்து அந்த ஸ்கூட்டியோட ஸ்டிக்கரிங்ல வந்து ஸ்கூட்டி பெப் பிளஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியோட கலர்ஸ் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா புதிய 2 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டியோட சேஃப்டி பொறுத்தவரை வந்து சிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டிவிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து சிபிஎஸ் பிரேக்கிங்கோட ஒர்க்கிங் அப்படின்னே வந்து சொல்லுவேன். இந்த சில விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுசா அப்டேட் பண்ணப்பட்ட டிவிஎஸோட ஸ்கூட்டி பெப் பிளஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து அவங்க மெக்கானிக்கலா வந்து வேற எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணல. இதுல வந்து 87 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பேஸ் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 4.9 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 5.8 NM டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 95 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 10 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டியூப் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 வீலையுமே வந்து 110 mm வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி பொறுத்தவரை வந்து சிங்க்ரனைஸ்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற டிவிஎஸோட சேஃப்டி சிஸ்டமும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் வீல்ல பார்த்தோம் அப்படின்னா மோனோகாயில் ஸ்ப்ரிங் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் வந்து பாத்தீங்கன்னா பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜ் எல்லாமே வந்து அனலாக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 70 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா 60 km/h வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆண்ட்ராய்ட் பிரைஸ்க்கு வந்து வண்டியோட விலை வந்து 45,000 47,000 வரையுமே வந்து வண்டியோட விலை வந்து வருது. உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.